அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுவின் வல்லமை என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆளுமைக்கும் வல்லமைக்கும் என்ன தொடர்பு? நல்ல ஆளுமைகள் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பாரதியார் பரம்பொருளை வேண்டிக் கொண்டார். எப்படி வேண்டினார்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று இறைவன் நோக்கி மன்றாடினார். இந்த மாநிலம் பயனுறுவதற்காக நான் வாழ வேண்டும், அதற்கான வல்லமை எனக்கு தா என்று கடவுளை நோக்கி மன்றாடினார் பாரதியார். இயேசுடைய வாழ்வில் அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். அவருடைய ஆளுமையினுடைய ஒரு சிறப்பு அவரது வல்லமை. அதனுடைய பல பிரிவுகளை நாம் இன்று முதல் பார்க்கிறோம். இன்று அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார் என்கிற செய்தியை லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14வது இறைமொழியிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுகிறார். பாலினத்தில் சோதிக்கப்பட்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அதிலே துணை தலைப்பு கொடுக்கப்பட்டுகிறது, கலிலேய பணியின் தொடக்கம். இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆகவே தன்னுடைய பணியை இயேசு தொடங்குகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்? தூய ஆவியின் வல்லமை உடையவராக. தூய ஆவியின் வல்லமை இன்றி எப்படி பணி செய்ய முடியும்? இயேசுடைய ஆளுமையினுடைய சிறப்பு, அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார். எனவே அவர் எல்லா இடங்களிலும் இறை வார்த்தையை அறிவித்தார், நோய்களை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார், எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று விவிலியம் அருமையாக சொல்கிறது. இயேசுடைய ஆளுமையின் இரகசியமே அவருடைய வல்லமை தான், தூய ஆவியாருடைய வல்லமை தான். அவர் தூய ஆவியால் கருவுற்றார், தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அவருடைய திருமுழுக்கின் போது அவர் தூய ஆவியாருடைய வருகையை பெற்றிருந்தார். அவர் சோதிக்கப்பட்ட பொழுது தூய ஆவியார் அவரை வழிநடத்தினார். அவருடைய பணி வாழ்வில் தூய ஆவியார் வல்லமையை அவருக்கு தந்தார். தூய ஆவியின் வல்லமையால் அவர் பணியாற்றினார். நல்ல ஆளுமைகள் வல்லமையான ஆளுமைகளாக இருக்கின்றார்கள். நல்ல தலைவர்கள் வலிமை நிறைந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். இயேசு பேராளுமையாக இருந்தார். அதனுடைய காரணம் அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார். இயேசுவைப் போலவே நாமும் சிறந்த ஆளுமைகளாக விளங்க வேண்டும் என்றால் நாமும் தூய ஆவியாருடைய வல்லமையை பெற வேண்டும். தூய ஆவியாரை நோக்கி மன்றாடி தூய ஆவியாரின் வல்லமை பெற்று சிறந்த ஆளுமைகளாக நாமும் பணியாற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.